ஏன் இந்த ஹவர்லி பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இவங்க வந்து தன்னை பர்மனன்ட் பண்ண சொல்லி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கள இந்த ஹவர்லி பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஒரு 4700 பேர் தான் பர்மனன்ட் டீச்சர்ஸ். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8000லேருந்து 9000 பேர் வந்து கெஸ்ட் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. பாலிடெக்னிக் காலேஜில் அது மாதிரி வேலை பார்க்குறாங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சமீபத்தில் கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, 50% ஆஃப் த பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அதில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. ஓகே, இப்போ 2019 வந்து யூஜிசி வந்து 50,000 சம்பளம் தரணும்னு சொல்லிச்சு. 2024 வந்து அக்டோபரில் ஹைகோர்ட்டும் அது ஆர்டர் போட்டுச்சு. அது ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல? எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்து என்னென்னா, சில பேர் வந்து மாலை நேரங்களில் ஸ்விக்கி சொமேட்டோவில் வேலை செய்கிறாங்க, காய்கறி காய்கறி மார்க்கெட்டில் போய் எடுத்துகிட்டு வர வேலையை செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து பிண வண்டி ஓட்டுறதா கூட ஒருத்தர் சொன்னார் எங்ககிட்ட. இரவில் வந்து இந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள்லாம். இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸோட ஊதிய பிரச்சனையில் திமுக அதிமுக இந்த ரெண்டு அரசாங்கத்தோட தலையீடு என்ன? இதை சரியாக கையாண்டிருக்காங்களா இது வரைக்கும்? ரெண்டு பேரும் சரியாக கையாளுன்றது தான் வரலாறு. வந்து இப்போ இவங்க இந்த புதுசாக பொறுப்பேற்றிருக்க அரசு வந்து நாங்கள் உமன் மேலே ரொம்ப கன்சர்னெல்லாம் இருக்கும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அதை உடனடியாக செய்யலாம். வந்து நீங்கள் அரசு வந்து தன்னைக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிக்கு வந்து சரியான சம்பளத்தை கொடுக்கலன்னா, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் சம்பளம் கொடுக்குறத ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாங்களா, சரியான சம்பளம் கொடுக்குறாங்களாங்கிறத ரெகுலேட் பண்ணவே முடியாது. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எதை பற்றி பேச போகிறோம்னா, கௌரவ விரிவுரையாளர்கள், அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் பற்றி பேசுறதுக்காக அருண்கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கெஸ்ட் லெக்சர்ஸ் அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள் யார் இவங்க? அரசு கல்லூரிகளில், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில், கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடிய தற்காலிக ஆசிரியர்களை தான் நம்ம கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெகுலர் டீச்சர்ஸ் மாதிரி தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஓகே. அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸும் அவங்க பண்ணுவாங்க. கௌரவ விரிவுரையாளர்கள் சொல்லப்படுற கெஸ்ட் லெக்சர்ஸ் இந்த முறை வந்து எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு mid-90s வந்துச்சுன்னு சொல்லலாம். வந்து அதுக்கு முன்னாடியே இந்த தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனங்கிறது 70களில் 80களில் இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80களில் 70களெல்லாம் பர்மனன்ட் டீச்சர்ஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணாங்களோ அதே மெத்தடில் தான் தற்காலிக ஆசிரியர்களையும் நியமித்தாங்க. அதே மாதிரியான சம்பளம் தான் கொடுத்தாங்க. ஓகே. இப்போ இந்த 90s நான் சொன்ன இந்த mid-90s பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரர்ஸ் அப்பாயின்ட் பண்ணும்போது ரெகுலர் டீச்சர்ஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்களோ அந்த மெத்தடில் அவங்களை அப்பாயின்ட் பண்ணல, ஹவர்லி பேசிஸில் அப்பாயின்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஹவர்லி பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இவங்க வந்து தன்னை பர்மனன்ட் பண்ண சொல்லி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கள இந்த ஹவர்லி பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களோட ஊதியம் எவ்வளவு? யூஜிசி பரிந்துரைத்த ஊதியம் எவ்வளவு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த mid-90s ஆரம்பிக்கும் போது ஒரு பர் ஹவருக்கு 100 rupees, மேக்ஸிமம் வந்து 4000 rupees. ஓகே. ஸோ 2000 பார்த்தீங்கன்னா ஒரு 1250 பேரை வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதான் பெரிய நம்பர்ஸ். mid-90s ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட 2000 வந்து தான் பெரிய நம்பர்ஸ். அப்போ 4000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2006 பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு அது கன்சாலிடேட்டட் பேயாக மாறுது, 6000 மாறுது. அப்புறம் அவங்க பீரியட்லேயே இன்னொரு 4000 ஏற்றுறாங்க, 10,000 மாறுது. வந்து அப்புறம் 2010 பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருது. அப்போ அவங்க நிர்ணயித்த சம்பளம் வந்து 25,000 rupees. வந்து ஸோ பிறகு 2010க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே 10,000 இருந்த சம்பளத்தை வந்து 15,000 உயர்த்துது. அப்புறம் அவங்களுடைய 2வது பீரியடில் கடைசி காலத்தில் 2020, 2021 காலகட்டத்தில் அதை 20,000 மாற்றுறாங்க. இதுக்கு இடையில 2019 பார்த்தீங்கன்னா யூஜிசி இன்னொரு பரிந்துரை பண்ணுது. வந்து 25,000 அந்த சம்பளம் வந்து 50,000 மாறுது. வந்து 50,000 கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. வந்து 21 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு 5,000 உயர்த்துறாங்க, 25,000 மாறுது அந்த சம்பளம். இந்த யூஜிசி பரிந்துரைத்த சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி அரசுகிட்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போகிறாங்க. அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது, இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஊதியத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கடந்த February வந்து டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் எஜுகேஷனில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாக பார்த்தீங்கன்னா 25,000 இருந்த சம்பளம் வந்து
30,000 மாறி இருக்கு. இப்போ கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருந்தவங்க 25,000 வாங்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு முன்னாடி. பாலிடெக்னிக் காலேஜில் இருந்தவங்களாம் 15,000 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்ராஸ் எல்லா டீச்சர்ஸ்க்குமே கிட்டத்தட்ட வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்குமே 30,000 சம்பளமாக இருக்குது இன்னைக்கு. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சர்களோட விவரங்கள் என்ன? அதாவது எத்தனை பேர், எந்தெந்த துறை, அரசு காலி பணியிடங்கள் அந்த மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 183 காலேஜஸ் இருக்குது. ஓகே. இங்கே பர்மனன்ட் டீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 14,000 வேகன்சி வந்து ஒரு 4,700 பேர் தான் பர்மனன்ட் டீச்சர்ஸ். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8,000லேருந்து 9,000 பேர் வந்து கெஸ்ட் லெக்சராக வேலை பார்க்குறாங்க. இப்போ பாலிடெக்னிக் காலேஜில் அது மாதிரி வேலை பார்க்குறாங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, 50% ஆஃப் த பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அதில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. நம்மகிட்ட எக்ஸாக்ட் நம்பர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் வந்து கெஸ்ட் லெக்சரர்ஸாக ஸ்டேட் யூனிவர்சிட்டி, பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயும் சேர்த்து வேலை பார்க்கலாம். ஓகே. இப்போ பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் கெஸ்ட் லெக்சருக்கும் கூடிய வேலை வித்தியாசம் எப்படி? அவங்களோட சம்பளம் ரீதியான வித்தியாசம் என்ன? வேலைன்னு பார்த்தா 2 பேருமே அதே சம அளவு தான். டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் சம அளவு தான். ஓகே. ஆனால் நாங்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினோம். அந்த ஆய்வில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்படுறதா எல்லாருமே சொன்னாங்க எங்களோட இன்டர்வியூவில். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்மனன்ட் டீச்சர்ஸை விட இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வந்து வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 11 மாதம் தான் அந்த கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ ஆனால் அந்த கான்ட்ராக்ட் 11 மாதம்னாலும் அவங்க அந்த மே மாதத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. மாணவர் சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது எக்ஸாமினேஷன் ஒர்க்காக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பர்மனன்ட் டீச்சர்ஸை விட கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு அதிகமாக தான் இருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். ஸோ இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா பர்மனன்ட் டீச்சராக 1 lakh அவருக்கு சம்பளம். ஸோ அப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவருக்கு சம்பள உயர்வு வந்துகிட்டே இருக்கும் வந்து. பட் கெஸ்ட் லெக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அதிகபட்ச சம்பளமாக 30,000 வாங்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாதுன்னா, இந்த சம்பளம் வந்து அதிகம் மாதிரியும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட், அதாவது பர்மனன்ட் டீச்சர்ஸ் வாங்குற சம்பளம் ஏதோ அதிகம் மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து சில நேரங்களில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் வந்து நியாயமான சம்பளம் தான். அதே சம்பளத்தை கெஸ்ட் லெக்சருக்கும் கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்க முடியும். ஓகே. இப்போ 2019 வந்து யூஜிசி வந்து 50,000 சம்பளம் தரணும்னு சொல்லிச்சு. 2024 வந்து அக்டோபரில் ஹைகோர்ட்டும் அது ஆர்டர் போட்டுச்சு. அது ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல? இப்போ நீங்கள் அவங்க கோர்ட்டு சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி இருந்த டிஎம்கே வந்து நாங்கள் வந்து யூஜிசி சொன்ன ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் வந்து இவங்களை அப்பாயின்ட் பண்ணல, அதனால இவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு தான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. இப்போ கெஸ்ட் லெக்சரர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது வந்து யார்? கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுது. அப்படி ஒரு வேளை சரியாக அப்பாயின்ட் பண்ணலன்னா அதுக்கு பொறுப்பு வந்து அரசாங்கம் தான். அவங்க அதை சரியாக அப்பாயின்ட் பண்ணாமல் விட்டுட்டு இவங்கள வந்து நாங்கள் அதை சரியாக அப்பாயின்ட் பண்ணல, அதனால இவங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாதுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள். நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணதாக சொன்னோம் இல்லையா, அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 93% எங்களோட ஆய்வில் கலந்துக்கிட்டவங்கள யூஜிசி சொன்ன விதிமுறையை அவங்க, அதாவது யூஜிசி சொன்ன நெட்டு, ஸ்லெட்டு அல்லது பிஹெச்டி வச்சுருக்காங்க. ஸோ 73% பேர் பிஹெச்டியை முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க யூஜிசி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி தான் அவங்க. அப்படி இருக்கப்போ இதை ஒரு காரணமாக சொல்லி எப்படி வந்து அரசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்ன்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி நமக்கு வந்து. ஓகே. இப்போ கௌரவ விரிவுரையாளர்களோட சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பொருளாதார நிலைமையை சமாளிக்க என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க? இப்போ நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா 73% பேருக்கு கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடனுக்கான காரணம் வந்து அவங்களுடைய சம்பளம் வந்து போதுமானதாக இல்லாதனால அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த கடன் வாங்குறதுல கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பேஸ்லிப்லாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த பேஸ்லிப் கூட இல்லாதனால வங்கியில் வந்து அவங்களால லோன்லாம் வாங்க முடியாது. தனிநபர்கள்ட்ட தான் வாங்க வேண்டியிருக்கு இந்த கடன். கூடுதல் வட்டிக்கு அவங்க கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து வேறு சில வேலைகளுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு மேக்ஸ் படித்தவங்களா இருந்தால், இங்கிலீஷ் படித்தவங்களா இருந்தால் ஒரு டியூஷன் வச்சோ அல்லது ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோ அவங்க அந்த மாதிரி முறையில் அவங்களுடைய கூடுதல் வருமானத்தை ஈட்டுறாங்க. இப்போ இது ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவராக இருந்தால், தமிழ் படித்தவராக இருந்தால் அதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. அந்த மாதிரி சில பேர் எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்து என்னென்னா, சில பேர் வந்து மாலை நேரங்களில் ஸ்விக்கி, சொமேட்டோவில் வேலை செய்கிறாங்க. காய்கறி மார்க்கெட்டில் போய் எடுத்துகிட்டு வர வேலையை செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து பிண வண்டி ஓட்டுறதா கூட ஒருத்தர் சொன்னார் எங்ககிட்ட. இரவில் வந்து இந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தா கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வந்து சொன்னதில் ஒரு முக்கியமான அனுபவம் என்னென்னா,
ஒருத்தர் வந்து அவர் சொன்னாரு, அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்யறவர், அவர் முதல் தலைமுறை பட்டதாரி. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து எங்க அப்பா செஞ்ச அதே வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் எஜுகேஷன்ல ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனான பிஹெச்டியை முடித்தேன். நான் ஒரு 15 வருஷமா இங்கே கெஸ்ட் லெக்சராக வேலை பார்க்குறேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து மீண்டும் நான் வந்து ஒரு கூலி வேலைக்கு மாலை நேரத்தில் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். எந்த வேலைக்கு நான் போகக்கூடாதுன்னு படிச்சனோ அந்த வேலைக்கு நான் போக வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு யூஜிசி ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த சம்பளத்தை கொடுத்தா, மினிமம் சேலரியை கொடுத்தா, நான் இப்படி போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் பகிர்ந்துக்கிட்டார். ஸோ இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸோட ஊதிய பிரச்சனையில் திமுக, அதிமுக இந்த 2 அரசாங்கத்தோட தலையீடு என்ன? இதை சரியாக கையாண்டு இருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை, 2 பேரும் சரியாக கையாளுன்றது தான் வரலாறு. வந்து அப்பப்போ எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, அழுத்தம் வருதோ, அப்போல்லாம் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 25 வருஷத்தில் அப்பப்போ ஒரு 5000 ஏற்றி கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் பர்மனன்ட் பண்ணுறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க கெஸ்ட் லெக்சரர்ஸ்ட்டு பேசும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2018 வந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட். 56 ஜிஓ போட்டு கொஞ்சம் பேரை பர்மனன்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அது கோர்ட்டில் சேலஞ்ச் ஆனிச்சு. கோர்ட்டில் சேலஞ்ச் ஆகுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சேலஞ்ச் ஆகி இப்போ சமீபத்தில் வந்த தீர்ப்பு கூட அதை பர்மனன்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ இவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது இவங்க ரொம்ப சின்சியராக இதில் எதுவும் செய்யலைங்கிறது தான் யதார்த்தம் வந்து. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. இப்போ இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு என்னதான் தீர்வு? ஷார்ட் டேர்ம், இப்போ புதுசாக அரசு பொறுப்பேற்றிருக்கு இல்லையா, ஷார்ட் டேர்ம் தீர்வுனா உடனடியாக யூஜிசி சொன்ன யூஜிசி ஒரு பர்மனன்ட் டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டார்டிங் சேலரி எல்லாம் கேட்கல. யூஜிசி ஆல்ரெடி வந்து கெஸ்ட் லெக்சருக்கு கொடுக்க சொன்ன சம்பளத்தை தான் கொடுக்க சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 50,000 தான் அதை கொடுக்கலாம் உடனடியாக. ஸோ அதுதான் குறுகிய கால தீர்வாக இருக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உமன் ப்ரொஃபஸர்ஸ் வந்து மெட்டர்னிட்டி லீவில் கூட போனால் கூட அவங்க லாஸ் ஆஃப் பேல தான் போகணும். வேலை பார்த்தா அவங்களுக்கு சம்பளம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உமன் டீச்சர்ஸ்க்கு. இப்போ இவங்க இந்த புதுசாக பொறுப்பேற்றிருக்க அரசு வந்து நாங்கள் உமன் மேலே ரொம்ப கன்சர்னெல்லாம் இருக்கும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அதை உடனடியாக செய்யலாம். வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கெஸ்ட் லெக்சரர் அப்படிங்கிற விஷயத்தையே ஒழிக்கணும் கட்டாயமாக. அதாவது 2005 அந்த சரவணகுமார் கேஸில் வந்து மார்க்கண்டேய கட்சியோட ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை கெஸ்ட் லெக்சராக அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் அகாடமிக் இயர் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வேகன்சியை பர்மனன்ட் வேகன்சியாக மாற்றிடணும். கெஸ்ட் லெக்சரை தொடர்ந்து வச்சுக்கவே கூடாது அப்படின்னு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துச்சு. ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷமாக கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கெஸ்ட் லெக்சர் அப்படிங்கிற ஒரு முறையை ஒழிக்கிறது தான் நீண்ட கால தேவையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் 2025 வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2700 பேரை பர்மனெண்ட்டாக போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ நான் சொன்ன சமீபத்திய ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த போஸ்டிங் வந்து இப்போ 4000 மாற்ற முடியும். ஒரிஜினலாக 4000, அப்புறம் அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஒரு 1000 சில்லறையை. இப்போ 4000 பேருக்கு அந்த போஸ்டிங் போடலாம். உடனடியாக அதுக்கான பெரும்பாலான வேலைகள் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் எழுதியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை உடனடியாக ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேகன்சியை இந்த கல்வியாண்டு முடியறதுக்குள்ளே ஃபில் பண்ணால் சரியாக இருக்கும். இதை ஏன் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அரசு வந்து தன்னைக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து சரியான சம்பளத்தை கொடுக்கலன்னா, நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் சம்பளம் கொடுக்குறத ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாங்களா, சரியான சம்பளம் கொடுக்குறாங்களாங்கிறத ரெகுலேட் பண்ணவே முடியாது. அதனால் அரசு உடனடியாக இதை முதல்ல 50,000 கொடுக்கணும். அப்புறம் உமனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். லாங் டர்மாக எல்லா வேகன்சியும் நிரந்தர ஆசிரியர்களை வச்சு ஃபில் பண்ணணும். ஓகே, உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.